அம்மா ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. தாய் தாயே ஐயோ கருப்பராயா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப முதல் தடவையா கேட்க போறேன். நான் என் மாமா மேல உசிரியா வச்சிருக்கேன் கருப்பராயா. என் மனசு பூராவும் என் மாமன் தான் நிறைஞ்சு இருக்காரு. ஆனா அவரு மனசுல நான் இல்ல, வைதேகி தான் இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறத இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என் மாமா ஆசைப்படியே வைதேகிய என் மாமா கூடவே சேர்த்து வச்சுட்டு என் மாமனையும் வைதேகியையும் நீதான் சேர்த்து வைக்கணும். நான் உன்கிட்ட கேட்க வந்தது வேற, இப்ப கேட்டுட்டு நிக்கிறது வேற. நான் ஒன்னும் அழல. மாமா மனசுல இடத்த புடிச்சிட்டு வான்னு சொன்னா பெருசா விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிற. நீ வேணா விட்டு கொடுக்கலாம், ஆனா என் மனசுல நான் கட்டி வச்சிருக்கிற கோட்டைய யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? இத பாருமா, எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வைதேகியை விட நீ எந்த விதத்துல கம்மியா போயிட்ட? உன் கண்ணில் பட்ட இடத்தெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா? பணம் காசை வச்சு மண்ணில் இருக்கிற இடத்தை தான்ப்பா வாங்க முடியும். மாமா மனசுல இருக்கிற இடத்தை எப்படிப்பா வாங்க முடியும்? ஓ மாமா மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சட்டம் போட்டு பூ பூத்ததா சரித்திரமே இல்லப்பா. உன் அப்பா மனசு வச்சா பூ மட்டும் இல்ல, பூவை காயாக்க முடியும், காய கனியாக்க முடியும், அதை உன் கையில கொடுக்க முடியும். வாங்க கலெக்டர் சார் வாங்க. என்ன ஊர் ஜனங்களா ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன சார் இது? அன்னைக்கு நீங்க தானே இந்த ஊருக்கு கால்வா வெட்டுறதுக்கு நிலம் தரேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றீங்களே சார். ஓ அத சொல்றீங்களா கலெக்டர் சார்? அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில சரின்னு சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாட்டேன்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்றேன். ஐயா, நீங்க காவாவிட்ட நிலம் தரேன்னு சொன்னதுல இருந்து எங்க கஷ்டமெல்லாம் தீருன்னு நம்பிட்டு இருந்தோம் ஐயா. நான் இப்போ மாட்டேன்னு சொல்லலையே, நான் சீதனமா வாங்கின நிலத்தை சீதனமாவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னையா அப்படி பாக்குறீங்க? உங்களையே போய் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு வர சொல்றேன். ராஜகுமாரன் மட்டும் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு உங்க முன்னால ஒரு வார்த்தை சொல்லட்டும், இந்த ஊருக்கு காவா வரும், உங்க நிலமெல்லாம் நஞ்சையா மாறும். கலெக்டர் சார், நீங்க பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருங்க, முடிவை இவங்களே வந்து சொல்லுவாங்க. வாடா. என்னப்பா சொல்றீங்க? ராஜகுமாரியா, கரெக்டையா எவ்வளவு சொல்லியும் செல்வராஜையா கையெழுத்து போடலீங்க. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில் தாங்க எங்க தலையெழுத்தே இருக்கு. ஏன் மச்சான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு? ஐயா, நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் செல்வராஜையா ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. காவா வெட்ட அன்னைக்கு நிலம் கொடுக்கறேன்னு சொன்னவர் இப்ப மாட்டேங்கிறாரு. ராஜகுமார் ஐயா, காஞ்சி போன எங்க வயிறும் ஒட்டி போன கண்ணமும் நல்லா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. ராஜகுமார் ஐயா, கூலி வேலை செஞ்சே குனிஞ்சு நிக்கிற நாங்கெல்லாம் நிமிர்ந்து நிக்கணும்னா அது உங்களாலதான் முடியும். உங்க வார்த்தையில தான் ஐயா எங்களை மாதிரி ஏழைங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை என்ன, எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்றேன். ஆனா என்ன சொல்லணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படி பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. அத நான் சொல்றேன். கொஞ்சம் வாங்க மாமா. செல்வி, என்னது? மாமா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. அப்படின்னா நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லணும். என்ன சொல்ற? நான் பொய் சொல்றேன். என்ன பொய் சொல்றியா? ஆமா மாமா, பொய் தான் சொல்றேன். என்னை எப்படியாவது உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காகத்தான்
காவா வெட்ட கையெழுத்து போடாம ஜனங்க வாழ்க்கையோட விளையாடுறாரு. நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் எங்க அப்பா காவா வெட்ட சம்மதிப்பாரு. நீங்க ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யிடக்கூடாது மாமா. எதுக்காக வந்து ராஜகுமாரன் பொய் சொன்னதில்ல, இனிமேலும் பொய் சொல்ல மாட்டான். சொல்லித்தான் ஆகணும் மாமா. ஒரு தடவை காவா வெட்டிட்டா அது எந்த சட்டத்தாலையும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்றேன் மாமா, நீங்களும் வைத்தியத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் கழுத்தை நீட்டினதானே மாமா நீங்க தாலி கட்ட முடியும். நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. மாமா மாமா, நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. என் மாமா ஆசைப்படி நான் செல்வியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் சொல்லுங்க. மாப்பிள, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும் ஜனங்களை பார்த்த உடனே உங்க மனசு மாறிடும்னு. அதனாலதான் வரத்துக்கு முன்னாடியே கையெழுத்த போட்டு கலெக்டர்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? அக்கா 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 அக்கா, வள்ளி எப்படி ஓடி வர? அந்த ராஜகுமார் மாமா உங்களை தானே கட்டிக்க போறேன்னு சொன்னாரு. இப்போ ஊர் ஜனங்க முன்னாடி அந்த செல்வியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்றாரு. உண்மையா சொல்ற? சாமி மேல சத்தியமா சொல்றேங்கா, செல்வி அக்காவை தான் கட்டிக்க போறாரா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அக்கா அக்கா கையை விடுக்கா. அக்கா விடுக்கா. அக்கா விடுக்கா. அக்கா ஏன் கூட்டே? தரக்கா. அக்கா கதவு தரக்கா. எப்ப மாமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிச்சோம், அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அந்த கருப்பு ராய்கிட்ட 4 வார்த்தை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பழங்கணத்துல விட்டு நான் சாக போறேன். வைதேகி, வைதேகி, மாமா வந்திருக்கா பாருமா. மாப்பிள வைதேகி, ஐயோ தம்பி, நீ செல்விய கட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே இப்படி பண்ணிக்கிட்டாளேப்பா.
என்னாச்சு அடிங்க மாமா, அடிங்க. ஏன் மாமா நிறுத்திட்டீங்க? அடிங்க மாமா. இல்ல, நான் உங்க உடம்பு நோக்கடிச்சிருந்தா நீங்க அடிக்கிற இந்த தண்டனையே எனக்கு போதும். ஆனா நான் உங்க மனசே நோக்கடிச்சிட்டேன். உயிருக்கு உயிர் தான் மாமா பரிகாரம்.